தற்போது கிடைத்த அண்மை செய்தி. காஞ்சிபுரம் சுங்குவாட்சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. காஞ்சிபுரம் அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சுங்குவாசத்திரம் பகுதியில் சாம்சங் தனியார் தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர ஊழியர்கள் பணியமர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வரும் ஊழியர்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் ஊதிய உயர்வு, போனஸ் அளிக்கவில்லை என தெரிய வருகிறது. மேலும் 9 மணி நேரம் பணியமர்ந்தும் ஒரு நிபந்தனைக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே ஊதிய உயர்வு வழங்க கோரி நிர்வாகத்திடம் தொழிலாளர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து கடந்த மாதம் CI2 தொழிற்சங்கத்தை தொடங்கி பதிவு செய்துள்ளனர். அதனை அங்கீகரிக்க கோரி கடிதத்தினை ஆலய நிர்வாகத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதற்கும் நிர்வாகம் தரப்பில் எவ்வித பதில் அளிக்காததாலும் மேலும் ஊதிய உயர்வு சங்கம் அது அங்கீகரிக்கும் குறித்து CIT சங்கத்தினர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிறுவனத்திடம் முன்வைத்தனர். இது கண்டு கொள்ளாத நிர்வாகத்தினை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் CI2 மாநில செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் பணி புறக்கணிப்பும் இரண்டாவது நாளாக காலை வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து மாநில செயலாளர் கூறுகையில் தொடர் போராட்டத்தை ஒட்டி இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழில்நல வாரிய அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர். தொழிலாளர் துணை ஆணையர் கமலக்கண்ணன் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதில் சுமூக முடிவு எடுப்பதற்கு கேள்விக்குறிதான் என்றும் பேச்சுவார்த்தையில் உடன்படாமல் விட்டதாலும் பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்த தயாராக உள்ளதாகவும் அவர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். காலை வரையற்ற போராட்டமானது 2வது நாளாக எட்டியுள்ளதால் அப்பகுதியிலேயே சற்று பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.